ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் எல்எல்பி லா கோர்ஸோட ஃபுல் சிலபஸ் அதோட சப்ஜெக்ட்ஸ் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஃபஸ்ட் வீடியோவில் எல்எல்பி லா கோர்ஸோட ஃபுல் சிலபஸ் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டையும் ஒன் பை ஒன்னாக ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட் பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் கிட்டத்தட்ட ப்ரோஸ் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோசஸ்லாம் என்னென்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் வந்து தி டிவிஷன்ஸ் ஆஃப் லா, மெக்கானிசம் ஆஃப் ஸ்காலர்ஷிப், மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடி, கேஸ் லா டெக்னிக், ஒர்க்கிங் அவுட் ப்ராப்ளம்ஸ், ஸ்மூத் அண்ட் மார்க் ட்ரைல்ஸ்னு சொல்லிட்டு சில ப்ரோசஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோசஸ் எல்லாமே வந்து கிளானிவல் வில்லியம்ஸ் அப்படிங்கிறவரோட லேர்னிங் லா அப்படின்ற புத்தகத்தில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம தி டிவிஷன் ஆஃப் லா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். தி டிவிஷன் ஆஃப் லா அப்படின்னா நம்ம இந்த ப்ரோஸில் வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாவை வந்து லாவுக்கு வந்து என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லானா என்னென்னு பார்த்துடலாம். லா மீன்ஸ் இட்ஸ் எலிமெண்ட் ஆஃப் சொசைட்டி. அதாவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட்டாக, அதாவது முக்கியமான ஒரு அங்கமாக தான் வந்து சட்டம் செயல்படுது. அப்புறம் என்னென்னு பார்த்தோம்னா, எசென்ஷியல்ஸ் டு சேஞ்ச் த சொசைட்டி. ஒரு சமுதாயத்தை நம்ம மாற்றணும், அதில் வந்து மாற்றத்தை கொண்டு வரணும், புதுமையை திணிக்கணும்னா நம்ம சட்டத்தை பயன்படுத்துறது ரொம்ப அவசியமான ஒன்று. நாலேஜ் ஆஃப் லா இன்க்ரீஸ் தி அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் பப்ளிக் அஃபேர்ஸ். அதாவது சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த நாலேஜ் ஆஃப் லா நம்ம இதை பயன்படுத்தி சமுதாயத்தை பார்க்கும்போது நமக்கு டோட்டலாகவே வேற ஒரு கண்ணோட்டத்தில் தான் சமுதாயம் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சட்டத்தை படிக்கிறது மூலிமா, அதாவது நாலேஜ் ஆஃப் லா, ஸ்டடி ஆஃப் லா, இதெல்லாம் வந்து எதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னா ஆர்கியூமெண்ட் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அதாவது வந்து நம்ம இப்போ எந்த செயலையுமே வந்து உடனே அக்செப்ட் பண்ணிக்காமல் ஆர்கியூ பண்ணி அதில் இருக்கக்கூடிய நல்லது எது கெட்டதுன்னு நம்ம சூஸ் பண்ணுறதுக்காக இந்த சட்டம் வந்து நமக்கு உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாவை சிவில் லா, கிரிமினல் லான்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கலாம். நம்ம இப்போ பேசிக்காக சொல்கிறோம்ல, சிவில் லானா வந்து லேண்ட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய டிஸ்பியூட் பற்றி பேசுகிறது, கிரிமினல் லானா வந்து க்ரைம்ஸ், அதாவது ரேப், திருடுறது, அதாவது தெஃப்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து கொலை பண்ணுறது, மர்டர், இது எல்லாமே வந்து இந்த கிரிமினல் லா கீழே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்டிங்ஷன் பிட்வீன் சிவில் அண்ட் க்ரைம் ராங், அதாவது கிரிமினல் ராங். அதாவது வந்து சிவிலுக்கும் க்ரைமுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் என்னென்னு கேட்குறாங்க. இப்போ சிவில்னால் என்னென்னு பார்த்தோம்னா, டிஸ்பியூட் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஆர்கனைசேஷன். அதாவது 2 தனிநபர்களுக்கு இடையிலையோ அல்லது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இடையில ஏற்படக்கூடிய பிரச்சனை பற்றி தான் சிவில் பேசுது. அதாவது வந்து இந்த சிவில் கேஸில் என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு காம்பன்சேஷன் அவார்டாக வந்து நமக்கு காம்பன்சேஷனை கொடுக்குறாங்க, தீர்வாக வந்து காம்பன்சேஷன் கிடைக்கும் நமக்கு சிவில் சைடில். இப்போ இதே கிரிமினல் பார்த்தோம்னா, பாடி ஆஃப் லா டீல்ட் வித் க்ரைம், லீகல் பனிஷ்மெண்ட் கிரிமினல் அஃபென்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதாவது க்ரைம் அப்படின்னா இந்த இப்போ ஐபிசி நமக்கு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு, இப்போ பிஎன்எஸ் வந்து நமக்கு அமெண்ட் பண்ணி மாற்றிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க, பிஎன்எஸ் வந்துடுச்சு. அதன்படி ஒரு குற்றத்துக்கு லீகலாக பனிஷ்மெண்ட் கொடுக்குறது தான் க்ரைம்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிவில் ராங்னு பார்த்தோம்னா 3 வகையான கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட், டார்ட்ஸ், ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட். ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது ஒப்பந்தத்தை மீறுவது மீன்ஸ் எப்படின்னு நம்ம மீன் பண்ணலாம்னா, அதாவது இப்போ வந்து 2 பேர் கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யணும், நான் இதை உங்களுக்காக செஞ்சு கொடுக்குறேன், நீங்கள் இதை எனக்கு செஞ்சு கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்தை மீறுறது தான் ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். டார்ட்ஸ், அடுத்து வந்து டார்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, அசால்ட், பேட்ரி, ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட், ட்ரெஸ்பாஸ், கன்வென்ஷன், நெக்லிஜென்ஸ், நியூசன்ஸ், இந்த டார்ட்ஸ் எல்லாமே வந்து அதாவது சிவில் ராங்கில் தான் வரும். அதாவது டார்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து சிவில் ராங் தான். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னா என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து இப்போ கோர்ட் வந்து சில பர்சனுக்கு வந்து ஆப்ளிகேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆப்ளிகேஷன்னா கிடைப்பாடு, பொறுப்பு, இது எல்லாமே வந்து ஆப்ளிகேஷனுக்கு பொருத்தமான வார்த்தை. இப்போ வந்து சட்டமோ இல்லை கோர்ட்டோ வந்து ஒரு பர்சனை வந்து இந்த செயலை நீங்கள் செய்யணும்னு சொல்லி நியமிக்கிறாங்க. அவங்க அந்த ட்ரஸ்ட்டை, அதாவது அந்த ட்ரஸ்டி, அந்த பர்சனை வந்து நம்ம ட்ரஸ்டின்னு மீன் பண்ணலாம். அந்த ட்ரஸ்டி வந்து அந்த ஆப்ளிகேஷனை ஃபில்ஃபில் பண்ணாமல் அதை கேன்சல் பண்ணும்போது இங்கே வந்து ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட் வந்து ஏற்படுது. இது எல்லாமே வந்து நம்ம சிவில் ராங்கில் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து குவாசி கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன். இது வந்து ஒரு வித்தியாசமான பாயிண்ட் ஆஃப் வியூ. அதாவது இந்த குவாசி கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பாதி பொறுப்பு இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து பொறுப்பே இல்லாமல் வந்து அதாவது வந்து ஆப்ளிகேஷன் வருது.
எப்படின்னா இப்போ ஏ பின்னு வந்து 2 பேர் இருக்காங்க. இப்போ இந்த ஏ என்ன பண்ணுறாருனா ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்துக்கோங்க. சம்டைம்ஸ் 500 இல்லை 2000 இல்லைனா 1000க்குள்ளே இருக்கட்டும். அந்த அமௌண்ட்டை வந்து அவர் தெரியாமல் வந்து பியோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு. பி அவர்கிட்ட வந்து கேட்கவும் இல்லை, அவரை வந்து மிரட்டி அவர் எந்த விதத்துலையும் பி வந்து அவர்கிட்ட பணம் கேட்கவே இல்லை. ஆனால் ஏ வந்து தவறுதலாக வந்து பணத்தை அவருக்கு சென்ட் பண்ணிடுறாரு. இப்போ பி வந்து என்ன ஆகுறாரு, எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல், அதாவது எந்த ஒரு நீடுமே இல்லாமல் அந்த பணத்தை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு பொறுப்புக்கு ஆளாகப்படுறாரு. இதை தான் வந்து நம்ம குவாசி கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் வந்து சொல்கிறோம். இப்போ சிவில் ராங்க்கும் க்ரைம் ராங்க்குக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னு பார்த்தோம்னா, சிவில் ராங் க்ரைம் இது ரெண்டோட நேச்சர்ஸ் வந்து வேணால் வித்தியாசப்படலாமே தவிர்த்து சம்டைம்ஸ் வந்து இது ரெண்டுமே வந்து ஒரே ஆக்டில் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கிளாக் ரூம் எம்ப்ளாயி இருக்காருன்னு வச்சுக்கோம். அதாவது கிளாக் ரூம் எம்ப்ளாயினா இப்போ நம்ம ஷாப்பிங் மால்லாம் போனோம்னா நம்ம பேக்ஸை வந்து நம்ம வெளியிலேயே வந்து இதை பாதுகாப்பாக வச்சுருங்கன்னு சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட்டில் நம்ம வந்து பாதுகாப்புக்கு டோக்கன் வாங்கிட்டுலாம் கொடுத்துட்டு போவோம்ல, அந்த மாதிரி பிளேஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே இருக்க பர்சன் தான் வந்து இந்த கிளாக் ரூம் எம்ப்ளாயின்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அவங்க இருக்கார். இப்போ நம்ம வந்து இப்போ ஏன்ற பர்சன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாலுக்கு வந்து ஷாப்பிங்காக போகிறாரு. அவர் வந்து அவரோட பேக்கில் வந்து ஃபோன், சம் அமௌண்ட் ஆஃப் மணி இதெல்லாம் பேக்கில் வச்சுட்டு அந்த ஷாப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெளியில் இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்ட்டை அந்த பேக்கை வந்து பொறுப்பை புடைச்சிட்டு ஒரு கார்டு மாதிரி, அதாவது டோக்கன் கார்டு மாதிரி வாங்கிட்டு ஷாப்பிங் மாலுக்குள்ளே போயிடுறாரு. அந்த கிளாக் ரூம் எம்ப்ளாயி என்ன பண்ணுறாருனா அந்த பேக்கை திருடிட்டு போயிடுறாரு. இதில் வந்து சிவில் க்ரைம் 2 ராங்ஸுமே வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து சிவில் எடுத்துக்குவோம். அதாவது வந்து அந்த வாடிக்கையாளரும் இந்த கிளாக் ரூம் எம்ப்ளாயும் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, நான் வந்து என்னோடய பொருளை கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் நான் வர வரைக்கும் அதை பத்திரமா பார்த்துக்கணும். இது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி பேஸ் பண்ணி ஆகுதா, அவர் இந்த கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணிட்டு தான் பேக் எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ வந்து கான்ட்ராக்ட் ப்ரீச்சிங் வந்து சிவில் சைடு வந்துடுது. அது ஒரு சிவில் ராங், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவர் அந்த பேக்கை திருடிட்டு போயிட்டார். தெஃப்ட் வந்து க்ரைம் ராங்கில் க்ரைம் அஃபென்ஸு கீழே வந்துடுது. ஸோ இதில் சிவில் க்ரைம் ரெண்டுமே வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால் அவருக்கு வந்து 2 பனிஷ்மெண்ட்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம ஒரு ராங்கை எடுத்துக்கிட்டோம்னா அது சிவில் க்ரைம்னு வந்து நேச்சர் மூலியமாக தான் பிரிக்க முடியுமே தவிர்த்து ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம எந்த ஒரு இதுவுமே கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோம்னா சப்ஸ்டாண்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் லா. கிட்டத்தட்ட இதுவுமே வந்து சிவில் ராங் க்ரைம் மாதிரி தான். இதுவுமே கிட்டத்தட்ட சப்ஸ்டாண்டிவ் அப்ஜெக்டிவ்லாம் ரெண்டுமே. சப்ஸ்டாண்டிவ்லானா என்னென்னு பார்த்தோம்னா லைஸ் டவுன் பீப்புள்ஸ் ரைட், டியூட்டி, பவர்ஸ் அண்ட் லைபிலிட்டி. அதாவது மக்களோட எப்படி சொல்கிறது, மக்களோட கடமை என்ன, அவங்களோட பவர் என்ன, அவங்க எதுக்கெல்லாம் பொறுப்புடையவர்கள் அப்படின்னு சொல்கிற சட்டங்கள் தான் வந்து சப்ஸ்டாண்டிவ் லா. நெக்ஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ் லா. அப்ஜெக்டிவ் லானா என்னென்னு பார்த்தோம்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ரைட் அண்ட் டியூட்டி. இந்த மாதிரி ஒரு இப்போ டிவிஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதுமானதாக இருக்கும். அதாவது லானா என்ன, அப்புறம் சிவில் லானா என்ன, கிரிமினல் லானா என்ன, இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிவில் லாக்கும் கிரிமினல் லாக்கும் கூடிய வந்து அதாவது வந்து டிஃப்ரென்ஸ், இவங்களுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டலாம். அப்புறம் சிவில் ராங்கில் வந்து இத்தனை டைப்ஸ் இருக்குது, க்ரைம்ஸில் வந்து இத்தனை டைப்ஸ் இருக்குது, குவாசி கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷன்னா என்ன, சப்ஸ்டாண்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் லானா என்னன்னு சொல்லி நம்ம நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் போதுமானது. இந்த ப்ரோஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நம்ம நோட்ஸ் தேவைப்படுது, நோட்ஸ் எடுக்கலாம்னா அந்த கிளானிவல் வில்லியம்ஸோட லேர்னிங் லா அதோட எஸ்ஐஸ் வந்து உங்களுக்கு கூகுளில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வந்து எடுத்து எக்ஸாமுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.